சிறந்த முதலமைச்சர் யார்? புரட்சி தலைவி அம்மா. சிறந்த கட்சி எது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நிறைய தொண்டர்களை கொண்ட கட்சி எது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீண்ட நாள் தமிழகத்தில் நிலைத்திருக்க போகிற கட்சி எது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இளைஞர்கள் அதிக வசிக்கிற கட்சி எது? அதிமுக. இப்படி கிராமத்தில் இருக்கிற மக்களாகட்டும், நகர்ப்புறத்தில் இருக்கிற மக்களாகட்டும், யாரை கணக்கில் கேட்டாலும் சொல்லுகிற ஒரே வார்த்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 48% கிராமத்திலே பெற்றிருக்கிறது. தமிழகத்திலே நகரத்திலே 44% வாக்குகளை பெற்றிருக்கிறது. அறுவை அப்படி ஒரு வலுவான நிலையில் இருக்கிற ஒரு கட்சி. ஒரு அரசியல்வாதி என்றால் வழக்கமா வீதியில சொல்லுவாங்க எல்லாரும், ஐயோ ரொம்ப அழுக்கு பிடிச்ச அரசியலுங்க, ஐயோ அரசியல்னால ரொம்ப கெட்டதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வார்த்தை இன்றைக்கு தமிழக சரித்திரத்திலே மாறி இருக்கிறது என்றால் அது புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசியலுக்கு பிறகுதான் இளைஞர்களை, இளம் பெண்களை அரசியலுக்கு கொண்டு வந்து இன்றைக்கு அதை அப்பழுக்கற்ற அரசியலாக மாற்றிக்க. சாதாரண அரசியல் கிடையாது. மாற்ற நினைக்கிறார் என் புரட்சி தலைவி அம்மா. வழக்கமான அரசியல் வேறு. ஆனால் அம்மா நடத்துகிற அரசியலில் ஒழுக்கம் இருக்கும், படிப்பினை இருக்கும், கட்டுப்பாடு இருக்கும். எனக்கு தெரிந்தவரை இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் இப்படி கட்டுப்பாடுள்ள ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே. வேறு கட்சியை நான் பார்க்கிறேன். எங்களுக்கெல்லாம் ஒரே தலைவிதான். மன்னர் என்றாலும் எங்கள் தெய்வம் என்றாலும் அது புரட்சி தலைவி அம்மாவை தவிர வேறு யாரும் கிடையாது. ஒரே தலைமை. அந்த தலைமையை கேட்டு நான் சொல்ல, இந்த பத்திரிகையாளர் சொல்கிறேன், ஒரு தலைமையின் கீழ் கட்டுப்பாடோடு இருக்கிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட